Hallelujah. Jesus. Hallelujah. Jesus. Hallelujah. Jesus. Hallelujah. Jesus. Hallelujah. Jesus. Jesus. Hallelujah. Hallelujah. Jesus. உமக்கு நன்றி அப்பா. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. 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 ஸ்தோத்திரம். Jesus. Check பண்ணு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த மைக் செக் பண்ணு. செக் பண்ணு. Praise the Lord. 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 Hallelujah. Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். செக் பண்ணு. Hello. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Amen. 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 Hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நேச தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிங்காசனாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீசஸ் உமக்கு நன்றி. 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 ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம். ராஜா உமக்கு நன்றி. நன்றி அப்பா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி. சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடுமை துதிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஜீசஸ் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி. என்னை நீர் அறிந்தவர். என்னுள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர். என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர்.
அறிந்தவர் என்னுள்ள புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர் என்னை நீர் அறிந்தவர் என்னுள்ள புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர் நினைவினை அறிகின்றேன் சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது வேலை கழித்து தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகிறேன் சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது வேலை கழித்து கண்ணீரை கணக்கில் வைத்தவர் என்ற கதறுதல் கேட்டறிந்தவர் கண்ணீரை கணக்கில் வைத்தவர் எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர் என்னை நீர் அறிந்தவர் என்னுள்ள புரிந்தவர் என்னை நீர் அறிந்தவர் என்னுள் புரிந்தவர் தாயினும் மேலானவர் என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர் மேலானவர் என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர் தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாற்றும் அபிஷேகம் ஈந்தளித்தே தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாற்றும் அபிஷேகம் ஈந்தளித்தே நன்மைகள் எண்ணி பாடுவேன் என்றும் நல்லவரே உம்மை போற்றுவேன் நன்மைகள்
மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தை போல் தூக்கி சுமப்பவர். ஹல்லேலூயா. பிரதமர் ஆமென் சொல்றீங்க. நம்முடைய தாயை விட மேலானவர் நம்ம ஆண்டவர். ஆமென். ஆமா, நீங்க அப்படியெல்லாம் நினைச்சா அந்த ஆண்டவர் அப்படியெல்லாம் ருசி பார்த்தா தான் அவருடைய அன்பின் ஆழங்களை உங்களால பொருந்திக்க முடியும். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். என் அப்பாவை விட அவர் மேலான தகப்பன். என்னை பெற்ற என் தாயை விட அவர் மேலானவர். எனக்கு இருக்கிற உறவுகளை விட அவர் மகா மேலான தெய்வம். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். என்னை ஒருபோதும் தள்ளிவிடாதவர். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அவருடைய உன்னத வார்த்தை நம்மை நடத்துச்சுமே. அவருடைய உன்னத பிரசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து இடைப்படுங்கப்பா. உடைய கிருபையுள்ள வார்த்தைகளின் மூலம் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய அன்பின் வார்த்தை எங்களை நடத்தட்டும். எங்களுக்குள்ள ஒரு ஒரு புதிய அனுபவங்களை இந்த வார்த்தைகள் கொண்டு வரட்டும் ஆண்டவரே. நாங்க இதெல்லாம் இன்னும் உணர்ந்தக்காகம இத்தனை வருஷம் நாங்க வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு உணர்வடைகிற விதத்துல கர்த்தர் எங்களோடு நீ பேசி வருகிறதற்காக நன்றி. உடைய அன்பின் வார்த்தைகளுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ராஜாவின் தெய்வீக கரம், ராஜாவின் நேசக்கரம் எங்களை நடத்தட்டும் ராஜா. எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே, எங்களை நடத்தட்டும். உடைய கிருபையுள்ள வார்த்தைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. உடைய கிருபையுள்ள வார்த்தைகள் எங்களை நடத்தட்டும். நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையில எப்படி ஆண்டவரை பயணிக்கணும், எப்படியெல்லாம் நாங்கள் சிந்திக்கணும் என் ஆண்டவர் முன்குறித்து இருக்கிறோம். அப்படியா எங்களை நடத்தும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி ஆண்டவருக்கு நேரா ஆண்டவரே எங்களை உடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம தாழ்த்துவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளின் தியானத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா இந்த மாலை நேரத்தில் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடும்படியா தேவ பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யும்படியா நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரசன்னா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். உங்களை யாவரையும் இந்த மாலை நேர தியானத்திற்கு ஆண்டவன் இரட்சகருமாகிய மகன் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆண்டவர் இந்த தடவாய் நம்ம எல்லாம் அன்பு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் நம்ம வாழ்வில பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லாரும் இப்பொழுது ஒரு பாடல ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே என்கிற பாடல ஆண்டுடைய நாம மகிமைக்காக பாடி நாம வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் எழுந்திருந்து ஆராதனை நாயகன் நீரே என்கிற பாடலை நம்ம பாடி அப்பாவின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நன்றி.
கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடலை பாடி அப்பாவின் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் எல்லாம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே.
தொழுதிடுவே என் நாயல் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தன் நீரே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தன் நீரே வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், அவர் ஒருவரே எல்லா கணத்துக்கும் மேன்மைக்கு புகழ்ச்சிக்கும் உரியவர். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். என் நாமத்தை என் மகிமையை வேறொருவனுக்கு கொடேன். கர்த்தர் நம்மை துதிக்க வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அவருக்கு முன்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். அவருக்கு முன்னாடி கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். முடிவில்லா ராஜ்யம் மாறுள்ள திரும்பவும் வருவேன் என்று, முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்று ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன் அப்பா. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடுவே அனுதினம் வணங்கிடுவே அனுதினம் வணங்கிடுவே. ஆராதனை நாயக நீரே. ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை வேந்தனும் நீரே. துதிக்கு பாத்திரரே ஆராதனை நாயக நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என்னாய் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. செய்யா உம்மை போல வல்ல தெய்வம் யாரும்
என்னை தேற்றிட உம்மை போல என்னை காத்திட யாரும் இல்லையே ஏசையா, யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன். உம்மை நான் பாட்டுகிறேன், உம்மை நான் வாழ்த்துகிறேன். உம்மை நான் வணங்குகிறேன், உம்மை நான் வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. செய்யா யாரும் இல்லையே. அல்லேலூயா, யாரும் இல்லையே. செய்யா யாரும் இல்லையே. நீரே என் தாஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தாஞ்சம், என் தஞ்சமே, நீரே என் எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் கோட்டை நீங்க தான்ப்பா. நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே ராஜா. ஒன்பற்ற நீரே ராஜா, நீரே ராஜா, நீரே நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாள் எல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பரே, இயேசுவே. One more time. இயேசுவே ராஜா, இயேசுவே எங்களை ஆளுகிற ராஜாவே, இயேசுவே பரம தெய்வமே, தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே.
என்பது சொல்ல முடியும். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆண்டவரே, எங்க வாழ்நாள் முழுவதும் எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் நாவு உம்மை மாத்திரம் உயர்த்தும் ஆண்டவரே. எங்கள் நாவு உம்மை மாத்திரம் துதிக்கும் ஆண்டவரே. எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே. எங்கள் செவிகள் உம்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே. எங்கள் கைகள் உம்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம்பா. நன்றி. கைகளை உயர்த்தி கடைசி சொல்லுங்க. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்தில் உணர்ந்தவர்களா? எனதெல்லாவற்றிலும் நன்றி அப்பா உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆராதனை இயேசுக்கே, ஆராதனை இயேசுக்கே, ஆராதனை இயேசுக்கே, ஆராதனை இயேசுக்கே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஹல்லேலூயா. எந்த நிலையிலும் உயர்த்த கத்துக்கோங்க. துன்பம் வரும்பொழுது அவரை உயர்த்த கத்துக்கோங்க. கவலை வரும்பொழுது அவரை பாட கத்துக்கோங்க. கஷ்டம் வரும்பொழுது அவரை பாட கத்துக்கோங்க. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில தலைக்கிழ தொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கர்த்தரை துதிச்சு பாடினாங்க. அந்த துதியின் சத்தம் தான் அவர்களை விடுதலை ஆக்கிற்று. துன்பத்தை மறந்து கவலையை மறந்து, ஐயோ என் வாழ்க்கையில இந்த ஃபெயிலியரா, நோ 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 நோ, எதை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன். என் ஆண்டவரை துதிக்கிற நேரம், என் ஆண்டவரை உயர்த்துகிற நேரம், என் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரத்தை எந்த ஒரு உலகமும் என்னை ஆளுக செய்ய முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. கையை உயர்த்தி சொல்லுங்க. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. One more time. எல்லாவற்றிலும் ஆமா டாடி உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆமாண்டவரே, எங்களுடைய எல்லா துதியும், எல்லா கனத்தையும், எல்லா புகழ்ச்சியும் அப்பாவும் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்தும். நீர் எங்களோடு இடைப்படும். உம்முடைய அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்த ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, ஆமென் ஆமென். எவரும் காணுவோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் அல்லேலூயா. ஆமா, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை இன்னைக்கு விசேஷித்துட்டு இருக்கேன். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நம்மை குறித்ததான
சிந்தையோடு ஆண்டவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமா, நான் நேற்று தினத்தில் யூடியூப்ல ஒரு நிகழ்வு ஒன்று பார்த்தேன். ஸ்பேஸ் ஷிப்பு, வானத்தில் இருக்கிற செயற்கைக்கோள் தளத்தை சுனிதா வில்லியம்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே என்ன வேலைன்னா 24 ஹவர்ஸும் பூமியினுடைய இந்த கோள்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது அதனுடைய ஆராய்ச்சி செய்வது தான் அவங்களுடைய வேலையாகவே இருக்கான். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அவங்களுக்கு இதே தான் டியூட்டி. இயற்கை சூழ்நிலை எப்படி மாறுது, இந்த கோள்களுக்கும் அந்த கோள்களுக்கும் என்ன வேறுபாடுகள் இருக்கிறது, சூரியன் இடத்துல என்ன வேறுபாடு, பூமியில என்ன வேறுபாடு என்கிறத தூரத்தில் பல கோடி மைல்கள் தூரத்தில் இருந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாவற்றையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, இதை நான் யோசிக்கும் பொழுது, தேவன் படைத்த ஒரு மனிதனே இப்படி பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள், அங்க இருக்கிற ஏற்படுகிற இயற்கை சூழல்களை ஆராய்ச்சி செய்ய 24 மணி நேரம் கண்காணிக்க ஒரு கம்ப்யூட்டரை, ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்களே. ஆண்டவர் எத்தனை கோடி மக்களை 24 மணி நேரமும், அவருக்கு ஒரு பேர் உண்டு இல்லை, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அப்போ இவங்களுக்கு கூட ஷிஃப்ட் இருக்கு. இவங்க பகல் டியூட்டி, இன்னொருத்தர் நைட் டியூட்டி பார்ப்பாங்க. என் அப்பா 24 மணி நேரமும் நமக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென் பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் அறிந்தவர், சர்வ சிருஷ்டிகர், அவர் சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிறார். இங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தன் ஜெபம் பண்ணாக்கா அங்க அவனுக்கு ப்ரொவைட் பண்ணுவார். இந்தியாவில் இருக்கிற இங்க ஜெபம் பண்ணா இங்க ப்ரொவைட் பண்ணுவார். ஆஸ்திரேலியா, அப்போ உலகத்துல எந்தெந்த கண்டங்களில எந்தெந்த நாடுகளிலிருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் தன்னுடைய நன்மையை வழங்கி கொண்டே இருக்கிற எத்தனை பெரிய நல்லவர். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். ஆமா, இந்திய தேசத்துக்கு மட்டும்தான் பட்ட. ஆமென் சொல்லுங்களேன். அங்கெல்லாம் போனாக்கா ஒண்ணுமே தெரியாது. பட்ட கொட்டெல்லாம் இங்க மட்டும்தான். ஆண்டவர் உலகத்தின் தெய்வம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் எனக்குள்ள இருக்கிறவர், நமக்குள்ள இருக்கிறவர் மகா பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். உங்க தேவை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். உனக்கு எதை கொடுக்க கூடாதுன்றது அவருக்கு நல்லா தெரியும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நீ உனக்கு கேட்கும் போதெல்லாம் நீ அப்பா கொடுத்துட்டாருன்னா அது உனக்கு கெட்டதா அமைஞ்சிடுமே. அதனால ஆண்டவர் சில நேரங்களில் சில நன்மைகளோ சில தேவைகளையோ ஆண்டவர் வெயிட் பண்ற. மகளே, இதை நீ பண்படுத்த, இதை பயன்படுத்துவதற்கான மெச்சூரிட்டி உனக்கு வரணும். அது வரல நீ என்ன பண்ணு, அமைதியா இரு. ஆனா நம்ம மனசு பொறுக்கல. பிசாசு என்ன பண்றான், நம்ம இருதயத்தில் வந்து, ஏன் உன் ஆண்டவர் உனக்கு கொண்டு செய்யலையா, வா உன்னை அங்கே கூட்டு போகிற, மந்திரிச்சு ஒரு தாயத்து கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டு போய் திசை திருப்பி நம்மளை படுகொயில தான் தள்ளுவான். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகள் மூலம் நம்மோடு கூட பேசி வருகிறார். எத்தனை பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கு? அல்லேலூயா. பிரயோஜனமா இருக்கிறதா? ஆமா, அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு ஆமென். சரி, நேற்று தினத்துல ஒரு 5 காரியங்களை குறித்து நம்ம தியானம் பண்ணோம். என்னென்ன காரியங்கள்? நம்ம வாழ்வில் திறக்கப்பட வேண்டிய உறுப்புகள் என்னென்ன? எல்லாமே திறந்துதான் இருக்கு. எல்லாமே எப்பவுமே திறந்துதான் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாமே திறந்துதான் இருக்கு. அங்க போனாலும் திறக்குது, இங்க போனாலும் திறக்குது, இங்க வந்தாலும் திறக்குது. எல்லா இடத்துல கையை திறந்துதான் இருக்கு. இங்கேயும் கூடு, அங்கேயும் கூடு, அங்கேயும் கூடு. எலெக்ஷன் வந்துட்டா போதும், இந்த வேட்பாளர் கிட்ட 3000, அந்த வேட்பாளர் கிட்ட போட்டுறோம் போங்க, எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்கிட்டு என்ன பண்றோம், கட்சியில ஒரு கூட்டத்தை நம்ம கீழே தள்ளி விடுகிறோம். அவனை நம்ப வச்சு இதுக்கு சமம். எல்லாருக்கும் உனக்கு நான் போட மாட்டேன், நீ துட்டு கொடுக்காத அப்படின்னு யாருக்கிட்ட சொல்ல முடியுதா? எல்லா பக்கமும் திறந்திருக்கா. ஆனா கர்த்தர் சொல்ல, ஞானமாய் உங்கள் உறுப்புகளை திறக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. முதல் காரியம் சொன்ன நேற்று, உங்கள் கைகளை திறக்க வேண்டும். எதற்கு திறக்கணும்?
தாராளமாய் மற்றவர்களுக்கு கொடுக்க, தாராளமாய் ஊழியத்தை தாங்க, தாராளமாய் எனக்கு எளியவனுக்கு உதவி செய்ய, ஜனங்களுக்கு உதவி செய்ய என் கைகளை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இரண்டாவதாக என் கண்கள் திறக்கும். நல்லா தானே கொட்டை கொட்டையா திறந்துன்னு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா எதை தான் பார்க்குது? ஏதாவது கிடைக்காதா 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 கிடைக்காது, அதுக்கு தான் திறந்திருக்கு. தரிசனத்தை காண்பதற்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். தரிசனம் என்பது இப்போ நடக்கிற காரியம் இல்லை, அடுத்து நடக்க போகிற காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். நம்ம கண்கள் எல்லாம் எதை காணணும் தெரியுமா? தரிசனம். என் ஆண்டவர் நாளைக்கு என்ன செய்ய போற இந்த தேசத்துல, என் ஆண்டவருடைய தீர்மானம் என்னவா இருக்கிறது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சுனாமி வந்துச்சு, சுனாமி வந்ததை யாருமே அறியல. எவ்வளவு டெக்னாலஜி வந்துச்சு யாருக்குமே தெரியல. இப்போதான் சுனாமி வருவதற்கான எக்யூப்மெண்ட்ஸை தயாரிக்கிறான். அப்போ நாளைக்கு நடக்க போகிற காரியத்தை அறிகிற, தரிசனத்தை பார்க்கிற ஒரு அபிஷேகம் இருந்தா நிச்சயமாய் என்ன நடந்திருக்காது, அங்க இழப்புகள் நடந்திருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். தரிசனத்தை பெற்ற ஒரு மனிதன் நோவா, ஜலப்பிரளயம் வரப்போகிறது என்று அறிந்து பேழைய என்ன பண்ணா? உண்டு பண்ணா. நோவாவுக்கு கட்டுப்பட்டவர்கள் பேழைக்குள்ள வந்தார்கள். நோவாவை கேலி கிண்டல் செய்தவர்கள் ஜலத்தினாலே மாண்டு போன. அப்போ நம்ம கண்கள் எதற்கு திறக்கப்படணும்னா, ஆண்டவருடைய தரிசனத்தை காண திறக்கப்படணும். எதிர்பாராமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்ததாய் சொன்னேன், நம்ம செவிகள் திறக்கப்பட வேண்டும். எதற்கு? நான் வசனத்தை தீவிரமாய் கேட்க. ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏன்னா கேட்கக்கூடாதபடி பஞ்சம் வருகிறது, வசனத்தை பேசக்கூடாதபடி பஞ்சம் வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி உத்தரபரூர் பகுதியில் கிராம ஊழியத்துக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு கூட்டத்தை அப்படியே நீங்கள் இங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லக்கூடாது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூர்க்கமாக பேசி அனுப்பிட்டு இருக்கிறாங்க. வந்து போன ஊழியக்காரங்க தாகத்தோடு திருப்பி வந்துட்டாங்க. ஏனென்னா இதை சொல்லுகிறேன் என்றால், வசனத்தை விதைப்பதற்கு ஆவல் இருந்தாலும் விதைக்கக்கூடாதபடி, வசனத்தை பேசக்கூடாதபடி, வசனத்தை சுவிசேஷமாக அறிவிக்கக்கூடாதபடியான தடைகளும் சூழ்நிலைகளும் இந்திய தேசத்தில் வந்துடுச்சு. இங்கே வடநாட்டில் தான் நடந்துச்சு, இல்லை இங்கே வந்துடுச்சு. ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன வந்த மாதிரி? தாமரைப்பூ வந்த மாதிரி இங்க வந்துருச்சு. அல்லேலூயா. அதனால இங்கேயும் நெருக்கம் வந்துருச்சு, இங்கேயும் போராட்டம் வந்துருச்சு, நிறைய வரும். ஏனென்றால் கடைசி காலத்திற்கு இதெல்லாம் அடையாளம். ஆமென். அதனால வசனத்தை கேட்பதற்கு, கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு, சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிற சத்தத்திற்கு எழுந்து உட்கார்ந்துட்டு சொல்லுங்கப்பா அப்படி நிற்பதற்கு உன் செவி திறந்தே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமா, 8-9 வருடம் கொட்டை விட்டுக்குன்னு தூங்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 10 முறை காலிங் பெல் அடிச்சா கிளிங் கிளிங் கிளிங்னு அடிச்சா கூட என்ன யாருமே என் வீட்டாண்ட வரலையன்னு சொல்ற அளவுக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கு. செவிகள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். தீவிரமா இருக்கணும். வசனத்தை கேட்க, ஆண்டோடைய சத்தத்தை கேட்க அவர் கூப்பிடுவார். எப்போ வேணா கூப்பிடுவார். 2 மணிக்கு கூப்பிடுவார், 1 மணிக்கு கூப்பிடுவார். எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ண. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, எங்க வீட்டில் பார்த்தாக்கா நான் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு எழுந்துக்குவேன். இவங்க 2 மணிக்கெல்லாம் எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ண பயம் வந்துடும். என்னடி தூக்கம் வரலையான்னா எழுந்துக்க வச்சார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். எந்த நேரத்தில் ஆண்டவர் கூப்பிடுவார், அவருக்கு பிரியமானவனை கூப்பிடுவார். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். செவி திறந்து வச்சிருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள்ள வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அதற்கு தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க செவிகள் திறந்திருக்கணும். அடுத்ததாய் சொன்னேன், வாய் திறக்கப்படணும். வாய் திறக்கப்படும். எதுக்கு வாய் திறக்கப்படணும்? கர்த்தரை துதிச்சு பாட. ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். துதிக்க துதிக்க இன்பம் பெருகும். ஒரு ஆமென். அல்லேலூயா. ஆமா, துக்கத்துல, போராட்டத்துல, கண்ணீர்ல, கவலையில வாயை திறந்து நீ பாடு. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னேன்ல, பவுலும் சீலாவும் தலை கழுத்து தொங்கிட்டு இருக்கிறான். 2 காலம் மேல இருக்குது, தலை கீழே இருக்கு, ரத்தம் எல்லாம் தலையில வந்து வெற்றி பெறாம இருக்கு. அப்பவும் துதிக்கிறான். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமென். அந்த துதி தான் அவர்களை விடுதலை ஆக்கிட்டு. ஆமென். சும்மா கஷ்டத்தை போட்டு புலம்பிக்கிட்டு, ஐயோ என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கஷ்டம், எப்ப மாற போகுது? புலம்பலப்படாதன்றார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்களை பார்க்க. நீங்கள் துக்கமுகமா இருப்பது என்ன? துக்கமுகமா இருக்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதனால தான் நம்ம வாய் திறக்கப்படும். எதற்கு? வசனத்தை சொல்லவும், சுவிசேஷம் சொல்லவும், சாட்சி பகரவும், கர்த்தரை துதிக்கவும் நம்ம வாய் திறக்கப்படணும். எதிர்ப்பு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னேன், இருதயம் திறக்கப்படணும். எதுக்கு திறக்கப்படணும்? இருதயம். கர்த்தர் வந்து வாசம் பண்ண. ஆமென் சொல்லுங்களேன். நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆற்றில் என்ன இருக்கிறது?
இந்த இருதயத்தில் என்ன இருக்கிறது? இந்த ப்ராசஸ், இது கண் திறக்கப்படுவதற்கும், வாய் பேசப்படுவதற்கும், காது கேட்கப்படுவதற்கும், கை செயல்படுவதற்கும், நான் நடப்பதற்கும் மதர் போர்டா இருக்கிறது எதுதான்? ஹார்ட். இது ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இது வேலை செய்யாது, இது வேலை செய்யலைன்னா இதெல்லாம் வேலை செய்யாது. அப்போ எல்லாவற்றிற்குமே மையமா இருக்கிறது இருதயம். இருதயத்தில் அப்பா வந்துட்டாருன்னா எல்லாம் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரியே செயல்படும். ஒரு அமைச்சலங்களை பார்க்கலாம். அப்பா வரல, மேற்படியா வந்துட்டான்னா எல்லாம் குதர்க்கமாவே நடக்கும். எப்படி நடக்கும்? பேசினாலும் குத்தமா? ஆமா, இங்க யாரும் இல்ல, அப்பா இல்ல. அப்பா இருந்தாருன்னா நீ பேசுறது இன்பமா இருக்கும், எல்லாருக்கும் மிருதுவா இருக்கும், எல்லாரையும் தேற்றும். அப்போ நம்மை நாமே இதான் தன் என் இருதயத்துல யார் இருக்கிறது? ஆண்டருக்கு கொஞ்சம் இடம், உலகத்துக்கு கொஞ்சம் இடம், சத்துருக்கு கொஞ்சம் இடம், ஆசாபாசுக்கு கொஞ்சம் இடம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்பாவை கொண்டு வர நினைங்க. இந்த இருதயம் இந்த மூளைக்கு ப்ராசஸ் கொடுக்கும். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும், இந்த கை நல்லதை மட்டும் செய்யட்டும், இந்த கண்ணு நல்லதை பார்க்கட்டும், இந்த வாய் நல்லதை பேசட்டும், இந்த காது நல்ல காரியங்களை மட்டும் கேட்கட்டும். இந்த இருதயம் மூளைக்கு ஃபங்க்ஷன் கொடுத்து எல்லாமே நேர்த்தியா செயல்படும். ராமன் சிலங்களை. அப்போ நம்முடைய உறுப்புகள் அவருடைய சாயலின்படியே இருக்குதான். ஆண்டவருக்கு எப்படி கைகள் இருந்த அதே கைகள், அவருக்கு இருந்த மூக்கு, அவருக்கு இருந்த கண்கள், அவருக்கு இருந்த வாய், அவருக்கு இருந்த செவிகள், அவருக்கு இருந்த சரீரம் அவரை போலவே இருக்கிறது. அப்போ அவருக்கு ஏற்றவைகளை சிந்திப்போம்னால் உங்களுக்கு ஏற்றவைகளை அவர் சிந்திப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச போகிறதான ஒரு வசனத்தை நம்ம கவனிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஒரு வசனத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம். இந்த பவுல் சீலாவை குறித்ததான சம்பவத்தை படிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வசனத்தை நினைப்பூற்றினார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 27, 28 வாசிக்கலாம். மைக்கில் வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்தான். சிறைச்சாலைக்காரன் என்ன பண்ணணும்? போன வாரம் பிரதர் சொன்னார், சிறைச்சாலையில் கொஞ்சம் அசந்துட்டோம்னாக்கா நம்ம சொல்லி முடிச்சிடுவாங்க. இப்போ சிறைச்சாலையை காக்கிறவன் என்ன பண்ணணும்? மைக்கில் வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பிரதர், வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து. இங்க மேட்ரு இருக்கு. சிறைச்சாலைக்காரன் நைட் டியூட்டி போட்டா அவன் என்ன பண்ணான்? தூங்கணுமா மூச்சுட்டு இருக்குமா? சொல்லுங்க. நீங்க கூட உங்க லைஃப்ல உங்க வேலைக்கு எந்த காரியம் போனாலும் மணவாளன் வரும்போது ஒரு கூட்டம் தூங்கிட்டு இருந்துச்சு, சத்தம் கேட்டு எழுந்து போயிடுச்சு. சில கூட்டம் மயங்கி போய் தூங்கிடுச்சு, கைவிடப்பட்டுச்சு. சிறைச்சாலைக்காரன் காவல் காக்கணும். சிறைச்சாலைக்காரன் காவல் காக்காம தூங்கிட்டு இருந்தான். அங்க ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சு. அது அப்பா மூலமா நடந்துச்சு. பவுல் சீலாவும் துதிச்சாங்க. உடனே ஆண்டவர் ஒரு மிராக்களை செய்தாரு. அவர்களுடைய சங்கிலிகள், சிறைச்சாலைகள், அஸ்திபாரங்கள்லாம் அதிரத்தக்கதான ஒரு மிராக்கள் நடந்துச்சு. சிறைச்சாலைக்காரன் திடீர்னு தூங்கிட்டு எழுந்து பார்த்துட்டு என்ன சொல்றான்? வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு, ஐயோ, இப்ப அவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஆனா என்ன நடந்திருக்கு? எது நடக்க கூடாதோ அது நடந்திருக்கு. ஏன் ஷிப்ட்ல வந்து தானே இந்த போராட்டம் வரணும், நான் சார்ஜ் எடுக்கும் போது தானே இந்த போராட்டம் வரணும். இது எல்லாருடைய லைஃப்லயுமே இருக்கு. ஒரு ஆமென்களை பார்க்கலாம். எது நடக்க கூடாது? சிறைச்சாலை திறக்கப்படாதபடி காக்க வேண்டிய சிறைச்சாலை காவற்கார தூங்கிட்டான். கண்ணை வச்சு பார்க்கும்போது திறந்திருக்கு. அவனுக்கு பக்குன்னு, ஐயோ, என் கடமையை நான் சரியா செய்யல, என் கடமையை நான் சரியா செய்யல, நான் தான் போயிட்டு அதை சாவி எடுத்து திறந்திருக்கணும். ஆனா எனக்கு முன்னாடி கண்ணை விழிச்சு பார்க்கும் போது கதவு திறந்திருக்கு. எப்ப திறந்திருக்கும்? நான் தூங்கும் பொழுது திறந்திருக்கும். அதை திறந்தது யாருன்னு தெரியாது. நம் அசதியா இருக்கும் பொழுது நம்மிலே உள்ள காரியங்களை யாரோ ஒருவன் வந்து திறந்து விட்டு போயிடுவான். கவனிக்கணும். ஒரு ஆமென்களை பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ இங்க நடந்த மிஸ்டேக் யாரோடது? பிசிக்கலா சொல்லணும்னா அங்க நடந்த மிஸ்டேக் யாரோடது? வந்து திறந்தவன் மேல தப்பு கிடையாது, திருடன மேல தப்பு கிடையாது, காவல் காக்கிறவன் மேலதான்
தவறு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சில இன்சார்ஜை கொடுத்துருக்க, சில அபிஷேகத்துக்கு. அப்பன்னா அப்பன் ஸ்தானம், அம்மானா அம்மா ஸ்தானம், பிள்ளைன்னா பிள்ளை ஸ்தானம், ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஊழியன்னா ஊழிய ஸ்தானம், ஒரு ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். கர்த்தருடைய விசுவாசின விசுவாசின ஸ்தானத்தில் நீங்க நிக்கலன்னா யாரோ ஒருவன் வந்து நீங்க செய்ய வேண்டிய ப்ராசஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இவனுக்கு உடனே நடக்கிறது என்ன? அவன் சொல்ல யோசிக்கிறான். நித்திரை தெளிந்து கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி கவனிங்க. கதவு திறந்துட்டாவே என்னதான் அர்த்தம்? உள்ள இருக்கிறவன் எஸ்கேப்பு. இப்ப நமக்கு என்ன வரும்? கட்டாயமா பனிஷ்மெண்ட் வரும். அல்லேலூயா. ஏன் பனிஷ்மெண்ட் வரும் சொல்லுங்களேன். நல்லா அந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே உங்க லைஃப்ல ஃபெயிலியர் வராது. நான் வாசிக்கிறேன், நீங்க நல்லா கவனிச்சுங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து. சிறைச்சாலைக்காரனுக்கு அங்க நித்திரை என்கிற காரியமே வந்திருக்க கூடாது. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அசதி என்கிற காரியம் வந்திருக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்களை பார்க்கலாம். குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்கோ பிள்ளைக்கோ புருஷனுக்கோ சபைக்கோ மக்களுக்கோ யாருக்குமே இந்த அசதி நித்திரை களைப்பு என்கிற ஒரு காரியம் அதனால தான் சொல்ற, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களை வஞ்சியாதபடிக்கு, உங்களை அகப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். இங்க அவனுடைய பொசிஷனை இருக்கிறான், அவன் பொசிஷன்ல தான் இருக்கிறான். ஆனா அவன் செய்ய வேண்டிய ப்ராசஸ் செய்யல. அவன் நித்திரை பண்ணாமல் கண் விழித்திருக்கவில்லை. அதனால சிறைச்சாலை கதவு திறந்திருக்கிறது. யாரோ ஒருவர் திறந்தாங்க. அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் திறந்தாங்க. இந்த திறப்பை பார்த்தவன், சிறைச்சாலை கதவு திறந்திருக்கிறதை பார்த்த உடனே உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். காக்க வேண்டிய நான் இந்த பொறுப்பை இழந்து விட்டேன், இந்த பொறுப்பிலிருந்து நான் மிஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு உடனே என்ன நடக்கிறதுனா, அவன் சொல்லுகிறான், பட்டயத்தை உருவி. யாருடைய பட்டயத்தை? அவனுடைய பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளும்படி போனான். இன்னைக்கு நம் செய்கிற தவறுனாலே நமக்கு கேடை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். நம்ம என்னது? நம்ம செய்கிற தவற, அவன் செய்த தவறுக்காகவே நான் இந்த ஸ்நானத்தை இழந்து விட்டேன் என்பதற்காக அவனுக்கே அவன் என்னத்தை உண்டு பண்ணிக்க போயிட்டான். சொல்லுங்க. அவனை யாரும் பனிஷ் பண்ண வரல, அவனை யாரும் குத்த வரல, அவனை யாரும் டிஸ்மிஸ் பண்ண வரல. ஐயோ, நான் என் ஸ்நானத்தை, என் பொறுப்பை இழந்து விட்டதுனால தனக்குத்தானே கேடு உண்டாக்கி கொள்ள அவன் இருதயம் என்ன பண்ணுச்சு? இணங்கி இருந்தது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது என்ன தெரியுமா? நீங்கள் செய்கிற காரியத்தினால உங்களுக்கு கேடு உண்டு பண்ணி கொள்ளாதிருங்கள் ஆண்டவர் சொல்ற. அப்படின்னு சொல்லுங்கள பார்க்கலாம். தவளை யாரால கட்டுச்சு சொல்லுங்க? ஆமா. அப்போ நம்ம சில நேரங்களில் ஞானமாய் இல்லை என்றால், அந்த ஞானமாய் இல்லாத சமயம் சூழ்நிலை நமக்கு நிச்சயமாய் கேடுனா என்ன தெரியுமா? நமக்கான அழிவுன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்களே பார்க்கலாம். ஆண்டவனுக்கு சொல்ற, என் பிள்ளை கட்ட, என் ஜனங்க கட்ட இதை சொல்லு. பல நேரங்களில் அவர்கள் செய்த சின்ன தவறுனால அவர்களுக்கு அவர்களே கேடு உண்டாக்கி. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னாச்சுங்க, லவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா கர்மந்திரம் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி கையை அறுத்துக்கிறாங்க. யாருக்கு கேடு? அவன் பாய் சொல்லிட்டு அவன் பாய் சொல்லிட்டு போயிடுவான். வடு தின்னு தான் இருக்கும். யாருக்காக இந்த அர்த்தை? கல்யாணம் பண்ணு வரது கேட்கும். யாருக்காக அர்த்தை? யாருக்காக பச்சை குத்துன? தனக்குத்தானே எதை உருவாக்கி கொள்றாங்க? கேடை உருவாக்கி கொள்றாங்க. இந்த சிறைச்சாலைக்காரன் தான் விழித்திருந்தால் அவன் அந்த பட்டயத்தை எடுத்து தனக்கு கேடு உண்டாக்கி கொள்ள நினைத்திருக்க மாட்டான். ஆமீன் சொல்லுங்களே. அப்போ அவனுக்குள்ள ஒரு உணர்வு வருகிறது. நான் விழித்திராததுனால, நான் நித்திரை பண்ணினதுனால, நான் என் வேலையை சரியா செய்யாததுனால, நான் சரியாய் காவல் காக்காததுனால எனக்கு என்ன ஆயிற்று? இப்போ தண்டனை என் மேல் வருகிறது. இந்த தண்டனை என்னால தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு சொல்லி தனக்கு தானே குத்தி கொள்ள பட்டயத்தை எடுத்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைப்பீங்களே, என்னத்துக்கு நான் வாழணும்னு தெரியல,
செத்து போலான்னு தோணுது, தூக்கு மாட்டிக்கலான்னு தோணுது. இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் அப்படின்னா போறிய போய் லாரிக்கு அடிச்சு செத்து போடா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு நீங்களே கேடு உண்டாக்கி கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அங்கே அந்த கேடு நடக்காதபடி காத்தது யாருன்னு அடுத்த வசனத்தில் சொல்லி நம்ம கடந்து போவோம். பவுல் மிகுந்த சத்தமிட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அங்க யாரு தெரியுமா? அவனுக்கு அந்த கேடு நடக்காதபடி தடுத்தது யாரு தெரியுமா? யாரு? நீங்க பவுலை பார்க்காதீங்க, அவன் யாருடைய மனுஷன்? தேவ மனுஷன். ஆமீன் சொல்லுங்களேன். உன் நட்பு, உனக்கு உதவி செய்ய, உனக்கு ஆதரவு கொடுக்க எந்த நேரத்திலும் உலகத்தான் வரணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்க ஐக்கியம் தேவ மனுஷனோடு, ஆவியில் இருக்கிறவனோடு, உத்தமத்தில் இருக்கிறவனோடு, விசுவாசத்தில் இருக்கிறவனோடு, ஜபத்தில் இருக்கிறவனோடு ஐக்கியம் இருந்தா உனக்கு கேடு வராதபடி அவன் காப்பாற்றுவான். ஆமென் சொல்லுங்கள பாங்களா? அல்லேலூயா. அது சோ அண்ட் சோ. ஆமென் சொல்ல. யாரா இருக்கலாம், ஆனா தேவ மனுஷனிடத்துல நமக்கு இருக்கட்டும். அவன் நினைச்சிருக்கலாம், பவுல் நினைச்சிருக்கலாம், அவனை என்ன தானே நீ ஜெயில தூக்கி போட்ட, வா இப்போ குத்திக்கோ அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா தேவ மனுஷன் என்னைக்கும் மற்றவன் இடறி போகாதபடி, மற்றவன் தனக்கு கேடு உண்டாக்கி கொள்ளாதபடி கை கட்டி வேடிக்கை பார்க்கவே மாட்டான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். எவ்வளோ ஆடு இப்ப பாரு முட்டின்னு மோதுற அப்படின்னு தேவ மனுஷன் நினைக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். தேவ மனுஷனுக்கு அழகு மற்றவனுக்கு கைத்தாங்கலை கொடுப்பது தேவ மனுஷனுக்கு அழகு. ஆமென் சொல்லுங்களேன். இங்க பவுல் என்ன சொல்றாரு? உடனே சொல்றாரு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம். இந்த சத்தம் அவனுக்கு வரலன்னா அவனுக்கு என்னதான் நடந்திருக்கும்? கெடுதி நடந்திருக்கும், கேடு நடந்திருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன் சத்துருக்களை சிநேகி. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். உன்னை நிந்திக்கிறவனுக்கு நீ அன்பை காட்டி அவனை நோக்கடி. உனக்கு உதவி செய்யாதவனுக்கு நீ உதவி செய்து அவனை நோக்கடிடா. எப்படி? நீ உனக்கு ஆபத்துல போய் ஒரு நன்மையை கேட்கிற, ஒரு தேவையை கேட்கிற, அவன் செய்யல, அவன் கேட்கும் பொழுது நான் கேட்கும்போது நீ குடுத்தி அவனுக்கு கிடைக்காது போன்னு சொல்லி மூஞ்சல் அடிக்காத. அவனுக்கு நன்மையை செய்து அவன் இருதயத்துல குத்தப்படுகிற எண்ணத்தை உருவாக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த பவுல் தேவ மனுஷன் உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்கிற சத்தத்தை அவனை எழுப்பின போது, பட்டயத்தை எடுத்து தனக்கு கேடு உண்டாக்கி கொள்ள, தன்னை கொலை செய்து கொள்ள, தன்னை அழித்து கொள்ள இருந்த மனிதனின் ஜீவனை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் அந்த ஒரு சத்தத்தை எழுப்ப பண்ணினார். உங்களுக்கு ஒரு சத்தம் வரும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென். ஆமா. இன்னைக்கெல்லாம் காலடி மண் எடுத்து வச்சு செத்து போனோம், புடவையை கிழிச்சு வைக்கிறான், எதையோ எடுத்து வச்சு நமக்கு மந்திரம் பண்றான், மாந்திரிகம் பண்றான். இவெல்லாம் நமக்கு உறவே கிடையாது. இயேசுவி நாமத்தில் சொல்றேன். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமா. ஒரு தாயத்து மந்திரம் பண்றவங்க கூட, பில்லி சுனி பண்றவங்க கூட கூட்டு வச்சிருந்தாக்க தூக்கி இயேசுவி நாமத்தில் ஒழிஞ்சிட்டு நீங்க ஆண்டவர் பக்கம் வந்துருங்க. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். பவுல் சரியான நேரத்தில் சத்தம் கொடுத்தான். பவுல் சரியான நேரத்தை, தேவ மனுஷன் சரியான நேரத்தில் இந்த மனிதனுக்கு கெடுதி வராதபடி அவனை காப்பாற்றினான். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் சில வசனங்கள் மூலமா எதன் மூலமெல்லாம் நமக்கு கெடுதியை நம்ம உண்டாக்கி கொள்றோம்னு சொல்லிட்டு ஒரு வசனங்களை நமக்கு காண்பித்து கொடுப்பாராக. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18:6-7 வாசிமா. மூடனுடைய லிசன், நல்லா கவனிக்கணும். மூடன் அறிவில்லாதவனுடைய உதடுகள் விவாதத்துல தான் போய் என்ன பேசினாலும் அவன் என்ன பண்ணுவான்? குதர்க்கமாவே பேசுவான். அவன் வார்த்தையில ஒரு பினிஷிங்கே இருக்காது. எதிர்பாராமன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. மூடனுடைய உதடுகின் வார்த்தைகள் எதுல கொண்டு போய் விடும்? விவாதத்தில் நுழையும். அவன் வாய் அடிகளை வரவழைக்கும். அவன் வாய் என்ன வரவழைக்கும்? அவனுடைய வாய் எதை வரவழைக்கும்? அடி. எதை வரவைக்கும்? அடியை தான் வரவைக்கும். அப்போ எது நமக்கு இங்க கேடு உண்டாக்குகிறதா இருக்கிறது? நம்முடைய வாய் பேச்சு. நம்முடைய வாய் பேச்சு.
நம்ம வாய் பேச்ச சரியாய் நேத்து சொன்னேன், நீங்க வாய் எதற்கு திறக்கணும்? அப்பாவின் நாமத்தை மகிமைப்படுத்த துதிக்க திறக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாய், நம்முடைய உதடு, நம்முடைய வார்த்தை மூடத்தனமா, முட்டாள்தனமா, பிற்போக்குத்தனமாய் இருந்துச்சுன்னா நம்மளை நிச்சயமாய் அந்த வாயின் வார்த்தை என்ன பண்ணும் தெரியுமா? அடி வர வழிக்கும். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போ வாயின் வார்த்தைகளை நம்ம சரியாய் கையால நம்ம கற்றுக்கொள்ளணும். இதனால நமக்கு என்ன வந்துடும்? விவாதமும் அடி வரவழைக்கிற வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? பேசிவிடக்கூடாது. அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிற மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு. அவனுக்கு என்னதான்? அவனுக்கு அதனால தான் சொன்ன தவளை தன் வாயால கேடும். டேய், அவனுக்கு தான் மூர்க்கமா இருக்கணும்ல. அவனாண்ட வாயை வச்சு அமைதியா இருந்தான்னா வாயை கொடுத்து என்ன ஆக்கின நீ சொல்லுங்க? புண்ணாக்கினே. அப்போ மூடத்தனமா எங்கேயும் நீங்க முட்டாள்தனமா நீங்க செயல்படக்கூடாதுன்னு கர்த்தருடைய வசனம் சொல்ற. இதனால மற்றவனுக்கு கேடு இல்லை, நாம் பேசுறதுனாலே நமக்கு கேடு உண்டாக்கி கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அப்போ நம்மிலே நலமான வார்த்தைகளும், ஞானமான வார்த்தைகளும், புத்தியான வார்த்தைகளும், கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளும் தான் அந்த வாயில புறப்பட வேண்டும். அப்படி புத்தியீனமான, மூடத்தனமான, பிற்போக்குத்தனமான வார்த்தைகளை பேசினாக்கா நம்மளை என்னன்னு சொல்லுவாங்க? முட்டாளு அப்படின்னு நம்மளை நம்ம பேச்சு தர இப்போ சும்மா கத்தின்னு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் பிற்போக்குத்தனமா யோசிக்குது. உலகம் இன்னைக்கு ஃபாஸ்டா நடந்துட்டு போகுது. இன்னைக்கு இது இந்த தேசத்தை என்ன ராஜ்யமா மாத்தணும்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்திருக்கு. நீ என்னவா மாத்துற? ஆனா அந்த பேச்சு முற்போக்குவாதிகளுக்கு எதிரானதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள பார்க்க. அப்போ பேசுற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஏற்புடையதா இருக்கிறதா? மற்றவர்களை ஆற்றுகிறதா இருக்கிறதா? மற்றவர்களை தேற்றுகிறதா இருக்கிறதா? மற்றவர்களை உயர்த்துகிறதா? மற்றவர்களுக்கு பூஸ்ட் கொடுக்கிற வார்த்தையா இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் யோசிக்க சொல்றார். நீ மூடத்தனமா பேசினா உன் வார்த்தையை கேட்கறவனும் பள்ளத்துல விழுவான், உனக்கும் என்னதான் விழும்? கேடும் வரும். ராமேச்சனங்களை பார்க்கலாம். அப்போ நம்ம வார்த்தையில நம்ம ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5 அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தகாதவைகள். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நம்ம பேசுறது ஞானமா பேசணும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் நான் சொல்ற கவனிங்க, நல்லா கவனிச்சுக்கோ. குடும்பத்தில் வெளியில போயிட்டு வர ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்பளையோ ஏதோ ஒரு உழைச்சிட்டு வராங்கன்னா அவங்க கிட்ட நீ உட்காந்துட்டு சட்டம் பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நீ என்ன சம்பாதிச்சு போட்ட, நீ என்ன கொட்டிட்ட அப்படின்னாக்கா அவங்க வாயிலே கொட்டுவாங்க, தலைமலையே கொட்டுவாங்க. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் என்ன பண்ணணும் தெரியுமா? வரவங்களை கொஞ்சம் அவங்க என்ன மூடோடு வராங்கன்னு தெரியாது. உலகத்தில் எல்லா சத்துருக்களோடு தானே பழகிட்டு வராங்க. எல்லா மனிதர்களுடைய அந்த ரிப்ளை வாங்கிட்டு வராங்க. ஒரு முதலாளி திட்டிருப்பான், ஓனர் திட்டிருப்பான், வேலை கொடுத்தவன் திட்டிருப்பான், ஹையர் ஆஃபீஸர் திட்டிருப்பான். ஏதோ சம் ப்ராப்ளம்ஸ் வந்து வீட்டில் உட்கார வரலும், உட்காந்து நம்ம கிட்ட எம்மான்னு சொல்கிற வரலும், அப்பான்னு சொல்கிற வரலும், நைனான்னு கூப்பிட்ற வரலும் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அமைதியில் இருக்க. வரும்போதே நை நை நைன்னு இருந்தாக்கா குடிக்கிற டம்ளர் தூக்கி அடிச்சுட்டு அங்கே பிரச்சனைகள் வந்துடும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். புத்தீனமாக பேசிடக்கூடாது. அதனால தான் ஞானத்தை கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. புத்தீனமும் வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தகாதவைகள். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியம் நம்ம எல்லையில, நம்ம கூடாரத்துல, நம்ம வீட்டில் இருக்கோம்னா நீங்க அதை தூக்கி போடுங்க. அதனால பிரச்சனை தான் வரும். ராமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா. அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்ட. மனுஷன் முகம் வேற மாதிரி இருக்குது, ஏதாவது பிரச்சனை வச்சிருவானோ நீ ஏங்கிக்கிட்டே இருக்காத. ஸ்தோத்திரம் சோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கு. கிருபை பெருகிட்டே இருக்கும், கோபம் தனியும். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் நமக்கு சொல்லுகிறத, வார்த்தை சொல்லுகிறத நீங்க கடைபிடிங்க. ஆமென்
புத்தியினமான பேச்சு, மூடனுடைய பேச்சு நம்மை விவாதத்திற்கும் அடி வாங்குவதற்கும் கேடு உண்டாக்குகிறதுக்கும் கொண்டு போயிடும். ஞானமுள்ள வார்த்தைகளை கையாள பிரயோகிக்க நம்ம ஞானமாய் சிந்திக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்க. தேவையில்லாம பேசக்கூடாது. மேட்ரே இருக்காது, அதுல ஒரு சாராம்சமே இருக்காது. ஆனா மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவாங்க. இந்த கிழவிங்கெல்லாம் போய் பாருங்களேன், கிராமத்துல 3 உட்காந்து பேசும். ஒரு அம்மா சிரிக்கிறாங்க, உட்காந்து பேசுங்க. அது என்னத்தான் பேசுன்னு தெரியாது. அதனால வீட்டுக்கு கஞ்சி வருமா, சோறு வருமா, ஒன்றும் வராது. மாமியாருக்கு மருமக்கிட்ட குத்து தான் வரும். என்ன போயிட்டு ஊரோட போய் உட்காந்து பேசிட்டு வர, அப்படிதான் பேசுவான். இப்போ அந்த பேச்சில ஒரு நன்மையும் வராது, நேரம் போக்கணும். யாராவது ஒரு குடும்பத்தை இழுத்து வச்சு அது ஆரம்பிச்சு முடிக்கிறவரெல்லாம் அது நடுத்தரில் கொண்டு வந்து விட்டுட்டு கட்சியில இது எழுந்து போட்டா வானவான்ற அளவுக்கு பேசுவான். தேவையில்லாத காரியங்களை நமக்கு வம்பையும் வாதையும் கொண்டு வந்துடும். ஒரு அல்லேலூயா சொல்லுகளை பார்க்கலாம். கிழவி பேச்சுகளை நம்ம விட்டுடணும். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கூட வயசானவங்க யாராவது உட்காராங்களா அங்கே போய் கேட்டுன்னு இருப்பான். அது பேசுகிற பச்சை பச்சை வார்த்தை, மஞ்ச வார்த்தை எல்லாத்தையும் அவன் கற்றுக்குன்னு வந்துடுவான். இப்போ புத்தியினமான பேச்சு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தகுதியானவை அல்ல. யாராகிலும் விசுவாசத்தை இழக்கிற மாதிரி, சமாதானத்தை இழக்கிற மாதிரி, நட்புறவை இழக்கிற மாதிரி, சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஏதாகிலும் ஒரு வார்த்தை பேசினாங்கன்னா இயேசுவின் நாமத்தினால போதும், நிறுத்து, எனக்கு வேலை இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், நான் நம்ம பன்னீர் ஐயா இருக்கிறார்ல, அவங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன். அவங்க பன்னீர் ஐயா ஒய்ஃப் கிட்ட, ஐரம்மா கிட்ட யாரோ ஒரு அவங்க சொந்தக்காரங்க, அத்தை எனக்கு லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்களாம். எம்மா நிறுத்து, நீ என் மேலே அன்பாக ஆதரவாக தான் பேசுகிற, இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இருந்தாலும் இதை நான் கேட்கக்கூடாது. கேட்டுட்டு நான் 4 வார்த்தை உனக்கு என் எதிர நடக்கிற கான்வர்சேஷன் நான் 4 வார்த்தை உனக்கு சொல்ல, நீ உன் லைஃப்பில் ஏதாகலும் ஒன்று எடுக்க மாட்டேன் நடந்து, அதுக்கு இவங்களும் தான் காரணம்னு சொல்லுவேன். நிறுத்து, எனக்கு வேலை இருக்குது, வேற யாருக்கிட்ட பேசிக்கோ. அப்படியே கட் பண்ணாமா அப்படின்னு கேட்டாக்கா, அவளுக்கு ஏதோ வீட்டில் பிரச்சனையா, அதை நம்மளாண்ட சொல்லி நம்ம காது விட்டு கேட்க, அவள் இன்னும் சுவாரஸ்யமாக 4 வார்த்தைகளை சொல்லி என்னத்துக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணி விட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். நம்ம குடும்பத்துக்கு எடுக்க, உங்கள் சந்தோஷத்துக்கு எடுக்க யாராகிலும் என்ன கான்வர்சேஷன் சொன்னாலும் இயேசுவின் நாமத்தில் என்ன பண்ணிடு, கட் பண்ணி விட்டுரு. அது உங்களுக்கு வம்பையும் கேடையும் போராட்டங்களையும் கொண்டு வந்துடும். அதனால தான் ஆண்டு சொல்றேன், இங்கே சிறைச்சாலைக்காரன் தன் ஸ்நானத்துல இல்லாததுனால தனக்கு கேடு வருவித்து கொண்டான். நம்ம வார்த்தையும் நிதானமா இல்லைன்னா நமக்கு அந்த வார்த்தையின் மூலம் என்ன வரும், கேடு வரும். அதனால நீங்கள் ஜாக்கிரதையாய் உள்ளவர்களாய் பேசுறத அக்கம் பக்கம் பார்த்து சொல்லுவாங்கல்ல, பகல்ல பார்த்து பேசணும், அது கூட பேசக்கூடாது. ஆமீன் சொல்லுங்களேன். என்னத்துக்கு நீ சும்மா முன்னினா போதும், என்ன முனைவிட்டு போறா அப்படின்னு சொல்லிடுவான். அதனால என்ன ஆகும், முட்டை மந்திரம் வரும், தக்காளி மந்திரம் வரும், எலுமிச்சம்பழம் மந்திரம், என்னத்துக்கு அதெல்லாம். அல்லேலூயா சொல்லுங்க. காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். தனக்கு கேடு வருவிக்கிறதுல முதல் உறுப்பு எது, வாய். ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஆமா, வாய் மேலே குத்துறா அவனுக்கு. வாய் பாரு எவ்வளோ பேர் வாய், அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதனால ஞானம் உள்ள பிள்ளைகளா, தேவ பிள்ளைகளா இருக்கணும், ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளா இருக்கணும். நீங்க விரும்புனா உங்க வார்த்தைகளை அடக்கி கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். வாய்க்கு வந்த மாதிரி பேசிடக்கூடாது. நான் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கல, நீ சம்பாதிக்கிற, நான் சம்பாதிக்கல, எங்க வீட்டுல கொண்டு வந்தாங்க, எங்க வீட்டுல குத்தாங்க, அப்பா செஞ்சாரு, அண்ணன் செஞ்சேன், தம்பி செஞ்சான்னு சொல்லி எங்க சட்டம் பேசின்னு இருந்து இங்க உட்காந்துட்டு பேசுறது. அம்மா வீட்டுல போய் உட்காந்து பேசு. எதை பேசினாலும் அங்கிருந்து பேசி, உனக்கு சேஃப். இங்க இருந்தாக்கா வாதம் தான் விழும். நம்ம பேசுற வார்த்தை நிச்சயமா எதை தான் வரும். இல்ல சொல்லுங்க, நான் பேசினா என் வீட்டுக்கார அமைதியா பஞ்சு அடிச்சுன்னு கேட்பாரு, என் மனைவி பஞ்சு அடிச்சு கேட்பா, யாரும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. இப்போ வார்த்தையினால கலவரங்களும் பிரச்சனைகளும் எழும்போம். ஜாக்கிரதையாய் நமக்கு கேடு உண்டாக்கி கொள்ளுகிற வார்த்தைகளை நீங்க ஒருபோதும்
பிரயோகித்துக் கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். சங்கீதம் 1:1 சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனை உங்களுக்கு கேடான சிந்தையை கொண்டு வரும், பாவியனுடைய ஆலோசனை அந்த பங்களிப்பு உங்களுக்கு கேடான எண்ணத்தை கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. பரியாச உதடு நிச்சயமா உன்னையும் சேர்ந்து பரியாசம் பட, அந்த பொண்ணு போது கிண்டல் பண்றா அப்படின்னு பண்ண வைப்பான். கட்சியில் இவன் மாட்டிக்குவான், அவன் ஓட்டுருவான். அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். அப்போ நம்ம வார்த்தையை ஞானமாய் பிரயோகிக்க கர்த்தர் இன்றைக்கு நம்ம இருதயத்தில் இந்த விதையை போடுறாரு. அவர் ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:38 நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:38. அதற்கு தேவன் 33 வாசிங்க. சாரி, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை எதை கெடுக்கும்? நல்லொழுக்கத்துக்கு. அப்போ நல்லா கவனிக்கணும். நல்லா பேசுறாங்க அப்படின்னு பேசுற நண்பர்கள் கிட்ட போய் நீ அவன் குடிச்சிட்டு பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். மாமா வணக்கம், மாமா நல்லா இருப்பான், நிதானமா இருக்கிறல்ல, மாமா வணக்கம், அண்ணே வணக்கம் அப்படின்வான். அவனுக்குள்ள ஏதாவது ஒன்று போயிடுச்சுனாக்கா அந்த வணக்கம் வேற மாதிரி மாறிடும். அவனே அடிக்கிறதுக்கு போவான். டேய் என்னடா இப்போதான் நல்லா பேசின, போயிடுச்சு, போனதுனால உனக்கு ரெஸ்பெக்டும் போயிடுச்சு. கட்சியில் அவன் என்ன பண்ணுவான், வயசு வித்தியாசம் பார்க்காம பழகின அவன் டக்குன்னு நம்மளே அடிக்கிறதுக்கு வாங்குறானே. அப்போ எதுதான் நம்மளை கெடுக்குது? நமக்கு ரெஸ்பெக்ட் லெஸ் பண்ணுதுன்னா ஆகாத சம்பாஷணை. ஒரு ஆமையின் சிலங்களை பார்க்கலாம். அப்போ முதல் நமக்கு கேடு வருவிக்கிற காரியம் எதுன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தையை நம்ம ஞானமாய் பேச கையாள கர்த்தருக்கு பிரியம் உண்டாக்குகிறதாய் மாத்திரம் பேசுறோம். ஒரு ஆமையின் சிலங்களை பார்க்கலாம். ஆமென். மற்றவன் நம்பிக்கை ஊட்டுகிற வார்த்தை, மற்றவனுக்குள்ள கலைய சந்தேகத்தை விதைச்சிடாத. பார்த்துமா, உன் மனைவியை பார்த்துக்கோ, புருஷனை பார்த்துக்கோ, அவன் என்னவோ போன் பேசின அப்படின்னு வார்த்தையை போட்டாவே குடும்பத்தில் கடுகு புரிகிற மாதிரி போராட்டங்கள் புரிஞ்சுட்டு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆமென். வாயின் வார்த்தைகளை நீங்கள் ஞானமாய் பிரயோகிக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள், அதனால உங்களுக்கு கேடு வராதபடி உங்களை காத்து கொள்ளுங்கள். ஆமென். 2வதாக கர்த்தர் நல்லவர். 1 தீமோத்தேயு 6 அதனுடைய 10 நம்ம வாசிக்கிறது எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 2வது எது நமக்கு கேடை வர வைக்கிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி என்ன வேதனைகளால, என்ன வேதனை, எதனால வேதனை, எதனால வேதனையா, எதனால வேதனை வருது? பண ஆசையினால அநேக வேதனைகள் அவனுக்கு வருது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 6வது வசனம் சொல்லுது, போதும் என்று தேவ பக்தியே மிகுந்த. இந்த வசனத்தை அவன் விட்டுட்டான். நமக்கு போதுங்க, பாக்கெட் நிறைய பணத்தை எடுத்துட்டு போங்களேன். இங்கே நைட்டில் இங்கேருந்து படப்பிக்கோ உரகத்துக்கோ போங்களேன், பாக்கெட் நிறைய பணத்தை எடுத்து போங்களேன். மேடாக இருக்கிறத பார்த்தோன்னே திக்கு 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 திக்குன்னும் எவன் வந்து அள்ளின்னு போடுவானோ. அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். இப்போ போதும் என்கிற மனது இன்னைக்கு இல்லவே இல்லை. குடு 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 குடு, வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போ, பணம் எடுத்த பணம் எடுத்த பணம் எடுத்த பணம் எடுத்தான்னு சொல்லி இந்த பணத்தை சேர்த்து வைக்கிறதுல ஒழுக்கக்கேடே வந்துட்டு. ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். வியர்வையை சிந்தி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்டவங்களை பார்த்து சொல்லுங்க, வியர்வை, என் வியர்வையை சிந்தி என் உழைப்பு கொடுத்து தான் எனக்கு பணம் என்ன பண்ணோம் வரணும். இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு தேவையானவை, என் தேவைக்கு மிஞ்சிய ஒரு பணம், என் தேவைக்கு மிஞ்சிய ஒரு உயர்வு, என் தேவைக்கு மிஞ்சிய ஒரு வசதி, என் தேவைக்கு என் வருமானத்துக்கு மிஞ்சிய ஒரு ப்ராஸ்பரிட்டி எனக்குள்ள வந்துவிடக்கூடாது. கர்த்தர் கொடுக்கும் போது வரட்டும், நானா இதை எடுத்துக்கொள்ளணும். இப்படியெல்லாம் வரணும்னு சொல்லி நீங்கள் உங்களை வருத்தி கொள்ளாதீங்க. இதனால அநேக வேதனைகள்
வந்து நேரிடும்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பண ஆசை இருக்கிறதுனால லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. 30வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 10:30 வாசிங்க. இயேசு அங்கே இருந்த சீஷர்களுக்கு மனிதர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து யார் கையில் அகப்பட்டான்? யார் கையில? கள்ளர் கையில. கள்ளர்கள் எதுக்காக ஆசைப்படுவான்? பணம் இருக்கா, நகை இருக்கா, வேற ஏதாவது இருக்கா, இது எல்லாவற்றையுமே இதற்கு தான் ஆசைப்படுவான். நான் ஒரு கவிதை ஒன்று, ஹைக்கு கவிதையா, நல்லா கவனிங்க. ஒருத்தன் ஒரு வீட்டுக்கு போய் திருடுறதுக்கு போனானா, திருடுறதுன்றது உழைச்சி சம்பாதிக்கிற காரியமா? நோகாம? ஆமா. இவன் போயிட்டு இவனை போய் அந்த வீட்டில் போய் திருடிட்டு வாடான்னு சொல்லி விட்டாங்களாம். இவன் போயிட்டு ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வந்தானா திருட. டேய், என்ன நீ திருட போனியா சண்டை போட்டுன்னு அங்கே என்ன இருக்குன்னு சுற்றின்னு வரத்தை விட்டு இல்லை அந்த வீட்டில் ஃப்ரீயாக வைஃபை போட்டுருந்தாங்க. ஒரு படத்தை அந்த ஃப்ரீ வைஃபையில் டவுன்லோட் பண்ணி வந்துட்டான்றான். திருடுறவன் படத்தை கூடவா அங்கே வெயிட் பண்ணி. அல்லேலூயா. புரிச்சிச்சா உங்களுக்கு? எது எல்லாம் உழைக்காம வருதோ, எது எல்லாம் ஃப்ரீயா வருதோ, எது எல்லாம் களவாய் வருதோ, இது எல்லாம் எனக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. நாங்கள் சின்ன வயசுல நினைப்போம், அந்த பக்கம் தான் இப்போ சென்னை டு பெங்களூர் பைபாஸில் தக்காளி வண்டி போகும், பட்டாணி வண்டி போகும், வெஜிடபிள்ஸ் ஆயிடுச்சு. ஒரு லாரி கவுந்துராதா? என்னது? ஒரு லாரி கவுந்துராதா? நம்ம அள்ளின்னு போடலாமே. ஒரு நாள் தக்காளி வண்டி கவுந்துருச்சு. தக்காளி வண்டி கவுந்துருச்சுன்னா காரப்பட்டை, செட்டியார்பட்டை, வேடல், காரை, ஏனாத்தூர், ஆட்டுப்புத்தூர் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு கொண்டாட்டம் பொட்டி பொட்டியாக போகும். பாவம், அங்கே ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிப்பான். சில செத்து கூட இருப்பான். அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. உழைக்காம நமக்கு நன்மை வருதே அப்படின்னு போகிறவெல்லாம் உண்டு. ஒரு சம்பவம் 90ல் நடந்துச்சா, 90களில் வேலப்பஞ்சாவடியில், சென்னை வேலப்பஞ்சாவடியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெட்ரோல் டேங்க் வண்டி கவுந்துருச்சு. திருவெருக்காடு வேலப்பஞ்சாவடியில் பெட்ரோல் டேங்க் வண்டி கவுந்துருச்சு. ஜனங்க அங்கேருந்து வேலப்பஞ்சாவடி, பூந்தமல்லி, பாரிவாக்கம், நூமல், அயப்பாக்கம், திருவெருக்காடு, வானகரம், ஐனம்பாக்கம், மதுரவாயில் எல்லாம் ஏரியாவிலேருந்து போய் குடமாக பெட்ரோல் பிடிச்சின்னு வராங்க. உண்மை நடந்த சம்பவம். பிடிச்சின்னு வரும்போது என்ன பண்ணுவான், சந்தோஷத்தில் அது ஊற்றாமல் வரணும்னு நினைப்பான். யோசியில் வந்தல கல்லுன்னு ஆட்டிக்கின்னு வந்திருக்கிறான். ஐனம்பாக்கம் ரோடு இருக்குது. ஐனம்பாக்கு தாண்ட வரும்போது யாரோ ஒருத்தன் பீடி பிடிச்சிட்டு கீழே போட்டுக்கிறான். அந்த இடம் பெட்ரோல். இந்த பெட்ரோல் சிந்திட்டு வந்த அந்த பெட்ரோலில் நெருப்பு பிடிச்சா என்ன ஆகும்? எங்கெல்லாம் பெட்ரோல் சிந்திச்சோ அங்கெல்லாம் பெட்ரோல் பரவி கிட்டத்தட்ட நிறைய மக்கள் மரித்து போனார்கள் என்று உண்மை சமயம் எங்கள் மாமனார் சொன்னார். இந்த மாதிரிலாம் அப்போ இலவசமாக வருதுன்னா பால்டாயில் கூட குடிப்பான்டா அப்படின்ற மாதிரி. அப்போது இதெல்லாம் என்ன தெரியுமா? பண ஆசை. இதெல்லாம் என்னது? ஆசை, பேராசை. ஐயோ, இது எனக்கு வந்துடாதா, இது எனக்கு கிடைச்சிடாதா, இது எனக்கு நடத்துறாதா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இங்க என்ன சொல்லுவாங்களே, ஏனாத்தூர்ல இருந்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல் கிட்ட ஒரு அந்த பைபாஸ்ல போனேன். அங்க 5 கண்ணு வாராபத்தின்னு சொல்லுவாங்க. 5 மதுகுள்ள 5 கண்ணுள்ள மதகு பிரிட்ஜு, அந்த ரோடு கிராஸ் பண்ணி தான் போகும். அங்கே நான் எனக்கு சரியான ஞாபகம் இருக்குன்னா 93ல் ஒரு ஒரு டிரைவருக்கு ஒரு குத்துக்கு குறைவுமா இருக்கிறார். இவருக்கு என்ன பண்ணுறது? ஜனங்க போய் காப்பாற்ற
பண்ண அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். கட்சியில் வருது போலீஸ் வண்டி, இத்தனை ஊருக்கெல்லாம் வந்து ஒருத்தனையும் எதுக்கு இதெல்லாம் பேராசை, பண ஆசை. அல்லேலூயா. கட்டுக்கதையில் உண்மையா நடந்த எங்க ஊர் சம்பவத்தை சொல்றேன், கவனிச்சுக்கணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இந்த பண ஆசையினால அநேக வேதனை இன்னைக்கு வரலாம் அவனுக்கு பேரு உண்டு. ஓசிலே மங்களம் நினைச்சான், ஜெயிலில் போய் எண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மானம் போச்சு பாருங்க. இன்னைக்கு வரல. இன்னைக்கு என்னத்தான் வெள்ளையும் சொல்லியமா டிப்டாப்பா போனா கூட அன்னைக்கு இழுத்துன்னு போனது தான் சாமி எனக்கு ஞாபகம் வருது. அல்லேலூயா. அதனால நம்ம ஞானமா இருக்கணும். நமக்கு போதும் என்கிற மனது, ஐயா இது போதுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இன்னைக்கு சாப்பாடுவதற்கு இந்த ஆகாரம் கொடுத்திருக்கிற இது போதும் என்கிற மனநிறைவோடு வாழ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எதற்கு சொல்றீங்க? இங்க ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது ஒரு கள்ளன் கையில் அகப்பட்டான். கள்ளனுக்கு என்ன எண்ணம்? அவன் கையில பணம் இருக்கா, அவன் கையில நகை இருக்கா, அவன் கையில என்ன இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை உரிச்சுக்கிட்டு இன்னைக்கு பாருங்க, கடந்த நாட்கள்ல நீங்க நியூஸ்ல கேட்கறான், அப்பெல்லாம் நகையை அறுத்துன்னு போயிடுவான், பணத்தை திருடிட்டு போயிடுவான். இன்னைக்கு எல்லாம் குத்திட்டு கொலை பண்ணிட்டே போறான். எது தெரியுமா? பண ஆசை அவனுக்கு அந்த மூர்க்கத்தை கொடுக்குது. வரும்போதே கஞ்சாவையும் வரும்போதே போதை வஸ்துக்களையும் போட்டுக்கிட்டு வரான். அவனுக்கு கொடுக்கலன்னா மிருக மாதிரி சுட்டுட்டு போயிடுறான். அப்போ அநேக வேதனைகள் மற்றவர்களுக்கும் நடக்கிறது, தனக்கும் வேதனைகளை உண்டாக்கி கொள்ளுகிறான். பண ஆசையை கர்த்தருடைய பிள்ளைகள் வெறுக்கணும்ன்றார். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமென். நிச்சயமா சொல்றேன், சும்மா நொய் நொய் நொய்னு வீட்டில் இருக்கவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். சாப்பாடு கொடுத்துருக்கிறார, படுக்கிறதுக்கு இடம் இருக்குதா, வாடகை கட்டுறதுக்கு துட்டு இருக்குதா, போதும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தான் கர்த்தர் நிறைவே தருவார். ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் வாங்கி 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 சைடில் அம்மா வீட்டுக்கும் அப்பா வீட்டுக்கும் அண்ணன் வீட்டுக்கும் தம்பி வீட்டுக்கும் இந்த பக்கம் இப்படி போகுது இந்த பக்கம் இப்படி போகுது, ஒன்றுமே இல்லை. இதனால பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். கர்த்தர் சொல்றாரு, கள்ளன் அந்த மனுஷனை என்ன பண்ணிட்டான்? எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு குற்றுயிரும் கொலை உயிருமாய் விட்டுட்டு போனான். ஒருவேளை அங்க அந்த சமாரியன் வரலன்னா அவன் மரித்து தான் போயிருப்பான். அதனுடைய இரத்தப்படி அவன் மேல வந்திருக்கும். இதெல்லாம் எதற்கு? பண ஆசை இருக்கிறதுனால. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கேடு உண்டாக்கி கொள்ள நீ வழியை ஏற்படுத்தாத, ஜாக்கிரதையாக இரு. ஆமென். சிறைச்சாலை காவல்காரன் ஜாக்கிரதை அற்றதனால தனக்கு கேடு வரவித்து கொள்ள நினைத்தான். இந்த அடுத்தது சொன்னோம், வாய் பேச்சு நிதானமா இல்லாததுனால தனக்கு கேடு வரும், ஆபத்து வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பண ஆசை அதிகமாக இருந்தால் அநேக வேதனைகள் வரும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஞானமா நடந்துக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அடுத்ததாய் சொல்லுகிறேன், ஆண்டவர்கிட்ட யோசித்துக்கிட்டே வரும்போது ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய பிள்ளை சபைக்கு வந்துட்டான், சபைக்கு வந்தவன் சபையில் ஒரு அங்கமாக மாறணும், கர்த்தருடைய பிள்ளையாக மாறணும். அப்படின்னாக்கா ரட்சிக்கப்பட்டவன் அடுத்து அவன் வாழ்க்கையில் மனம் திரும்பின பிறகு எடுத்து அவன் ப்ராசஸ் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கிட்டாச்சு, வசனத்தெல்லாம் கற்றுக்கிட்ட, அடுத்ததாய் அவன் ஒப்பு கொடுக்க வேண்டியது இருக்கு. சொல்லுங்க, நவன் நானான்றீங்கள ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். ஆமாம், இன்னைக்கு இல்லை ஞானஸ்நானம் எடுக்கணும். இது தேவன் நமக்கு வைத்திருக்கிற மாபெரும் ஸ்லாக்கியம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். ஞானஸ்நானம் எடுக்காததே நமக்கு கேடாம், ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளாததே நமக்கு கேடு. வாசிக்கலாம், லூக்கா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 29, 30 வசனத்தை வாசிச்சுன்னா நேரம் கடந்து போகிறது. இந்த வசனத்தோடு நம்ம முடிக்கலாம். யோவானுடைய உபதேசத்தை கேட்ட நலக்கவனை பாவிகள் எல்லாரும், சகல ஜனங்களும் பாருங்க, உபதேசத்தை கேட்டவர்கள், சத்தியத்தை கேட்டவர்கள், சத்தியம் இப்படி இருக்கிறதா, ஆண்டவர் இப்படியெல்லாம் என்னை நேசிக்கிறாரா, ஆண்டவர் இப்படியெல்லாம் நன்மை செய்கிறாரா, இப்படியெல்லாம் என் பாவத்தை அவர் மன்னிக்கிறாரா என்கிற சத்தியத்தை அநேக நாட்களாய் கேட்டவர்கள் கேட்ட மாத்திரத்திலே தங்களை என்ன பண்ணாங்க?
மனம் திரும்புவதற்கு, எனக்கு மன்னிப்பை அருளுவதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த ஞான ஸ்நானத்தை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உபதேசத்தை கேட்டவன் எடுத்துக்கொண்டான். ஒரு அம்மையின் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க, மைக்கில் வாசிங்க. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட, நல்லா கவனிச்சுக்கோங்க பிரதர், வாசிக்கும் போது யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவராலே ஞானஸ்தானம் பெற்று. உபதேசத்தை கேட்டவர்கள் எதை பெற்றுக்கொள்ளணும்? ஞானஸ்தானம். உபதேசம் உன்னை கெடுக்க வைக்காது, உபதேசம் உன்னை கீழே தள்ளாது, ஆண்டோடைய வசனம் உனக்கு தவறானதை போதிக்காது. வசனங்களை உட்கொண்டு மனம் திரும்புதலுக்கென்று, பாவ மன்னிப்புக்கென்று நம்ம என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். அதை கேட்டவர்கள் யோவானாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார். ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அவங்க சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, தங்களால் இயன்றவர்கள் இயேசு நல்லவர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே ஒரு கூட்டம் இருக்கிறது. வாசிங்க. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாகத்தக்கதாக. என்ன உண்டாக்கத்தக்கதாக? எதை எடுக்காததுனால இந்த வார்த்தை வருது சொல்லுங்க. கேட்டவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்துற, வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துறாங்க, தேவ நீதி நிறைவேற்ற ஒப்பு கொடுத்துட்டாங்க. கேட்டும் சில மனிதர்கள் ஒப்பு கொடாததுனால அவர்களுக்கு அதனால என்ன உண்டாக போகிறதா? கேடு. அப்போ தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார். இன்னும் இதை செய்யணுமான்னு, அது செய்யணுமான்னு, அது அப்படி சொல்லுவதனால யாருக்கு கேடு? தனக்கு தானே கேடாயிருக்கிறது. திருவிழாமைன்னு சொல்றீங்க. அல்லேலூயா. ஆமா. இன்றைக்கு பரிசேயர்கள் ஏன் அதை தள்ளிவிட்டார்கள் என்றால், பரிசேயர்கள் தேவனுடைய வசனத்தை பூரணமாய் பிடித்துக்கொள்ள, அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டின் ஆகமம், பழைய ஏற்பாட்டின் காரியம் அல்லது முன்னோர்களுடைய பாரம்பரியம். யாருடைய பாரம்பரியம்? முன்னோர்களுடைய பாரம்பரியம். முன்னோர்களுடைய பாரம்பரியம் என்னன்னா, ஏதாவது ஒரு இயற்கை சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போயிருப்பான். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன், முன்னோர்களுடைய பாரம்பரியம் முக்கியமா, ஆக்சுவலா எழுதப்பட்ட லிட்ரேச்சர் முக்கியமா? முன்னோருடைய பாரம்பரியம் மனசாட்சியின்படி நடக்கும். லிட்ரேச்சரா வந்திருக்கிறது பல ஆய்வுகளுக்கு உட்பட்டு இதுதான் உண்மை என்று அறிந்த பிறகுதான் லிட்ரேச்சரை புக்கா வரும். ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஒரு புக்கை வெளியிடுறான்னா அதுல நிறைய கரெக்ஷன், இதுல மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் புக்கை வெளியிடுவாங்க. வேத வசனங்கள் எல்லாம் தேவாவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவன் சொல்லப்பட்டதை எழுதியிருக்கிறாங்க. இந்த பரிசேயரும் இந்த நியாய சாஸ்திரிகளும் சதிசேயரும் என்ன பண்றாங்கன்னா, நாங்க அப்படிலாம் செய்ய மாட்டோம், இந்த இயேசுவை மேசியா அனுப்பினார் என்று மற்ற ஜனங்கள் அறிந்தார்கள், ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். இந்த இயேசுவே கிடையாது, இவர் மேசியாவே கிடையாது. எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவர் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வருவார், இவரோ மாட்டுத் தொழுவத்தில் வந்தார், இவரை என்னால் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது, இவருடைய உபதேசத்தை கேட்க முடியாது, இவருடைய சத்தியத்தை கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு முன்னோர்களுடைய ஏதோ ஒரு கட்டுக்கதைகளை வைத்துக் கொண்டு இன்றைக்கும் பிழப்பு நடத்துறவங்க தான் இந்த பரிசேய கூட்டம், சதிசேய கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க என்ன பண்றாங்கன்னா, சத்தியத்தை விட்டுருவாங்க. சத்தியம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுதுன்னு விட்டுருவாங்க. என் அப்பா என்ன சொன்னார், என் தாத்தா என்ன சொன்னார், ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா. எஸ்தருக்கு மொர்தெகாய் யாருமா சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தருக்கு மொர்தெகாய் யாரு? யார் யார் என்னென்ன வார்த்தை சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சித்தப்பா. அம்மா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சித்தப்பா. மகளா? சரி, நீங்க ரெண்டு மகள் சொல்றீங்கல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? ஏதோ ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இதெல்லாம் யாரு உங்களுக்கு சொன்னது? யாரோ உபதேசத்தில் சொன்னாங்க. எடுத்து வாசிச்சு பாருங்க. முன்னோர்களுடைய பாரம்பரியம், முன்னோர்களுடைய வழிநடத்தல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ்தரை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடணும். வாசிங்க. சித்தப்பா, அவன் சித்தப்பா. கர்த்தர் நல்லவர்.
இங்க 2ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை வாசிங்க. 6 வாசிச்சு வாசிங்க. நீங்க எல்லாம் மற்றவங்க சொல்றதையே கேட்டுக்கிட்டு மற்றவங்க சொல்றதையே பிடிச்சிக்கிட்டு இதான் உண்மை 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 உண்மைன்னு இத்தனை வருஷம் வந்துட்டீங்க. முன்னோர்களுடைய பாரம்பரியம் சிலது தப்பா இருக்கும், சிலது ரைட்டா இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவான், அதுதான் உண்மை. நம்ம இப்ப வாசிங்க, 6 வாசிங்க. அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய அவன் 6வது வசனத்தை வாசிங்க. அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எக்கோனியாவை பிடித்து கொண்டு போகிற பொழுது அவனோடு கூட எருசலேமில் இருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தவன் இந்த மொர்தெகாய். கவனிக்கணும், அடுத்த வசனம் வாசிக்கிறோம், நான் வாசிக்கிறேன். அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய என்னது சொல்லுங்க. அவன் தன் சிறிய தகப்பன்னா என் சிறிய தகப்ப என் சித்தப்பா பொண்ணை எடுத்து வளர்க்குறேன். என் சித்தப்பா பொண்ணு எனக்கு பொண்ணா என் தங்கச்சியா? நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு அண்ணனை சித்தப்பாவை மாத்திட்டீங்க, ஒரு தங்கச்சிய மகளா மாத்திட்டீங்க. இதெல்லாம் யார் கத்து கொடுத்தது சொல்லுங்க? முன்னோர்கள் சொல்லிட்டு போனதை காதல வாங்கிட்டு நான் என்ன பண்றேன்? ஏமா நான் சொல்றது கட்டுக்கதையா உண்மையா? உண்மைன்ற ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. 2 பேருக்கு வரல, உண்மை தானே? நல்லா நீங்களே வாசிங்க பார்க்கலாம். மொர்தெகாய் தன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். நீங்க சொல்லலாம், மாமியார அம்மானு கூப்பிடலாம், அண்ணனை அப்பான்னு கூப்பிடலாம், வீட்டுக்காரனை டேன்னு கூட கூப்பிடலாம். ஆனா முறை மாறாதில்ல. சொல்லுங்க, முறை மாறாதில்ல. மொர்தெகாய்க்கு எஸ்தர் யாரு? எத்தனை பேர் அதை சொல்லி நீங்க அபியாசம் உண்மையா நீங்க உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வருங்க. ஆமா, என் தாத்தா சொன்னார்ல, என் மாமா சொன்னார்ல, என் முப்பாட்ட சொன்னார்ல, என் சபையில மொர்தெகாய் சித்தப்பா 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 சித்தப்பான்னு சொல்லி என் மண்டியில ஏத்திட்டான். இதை பார்த்த கூட இன்னைக்கு நமக்கு புரியல. இது ஒருவேளை வசனம் தப்பா இருக்கான்னு நீங்க யோசிக்கிறீங்க. சொன்னவர்கள் தப்பு, வசனம் என்றைக்கும் போய் சொல்லாது. சொல்லுங்க, அப்போ என்ன தப்பு நடந்திருக்கீங்க? யாரு எனக்கு ராங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கிறது? யார் எனக்கு தவறான காரியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறது? முன்னோர்கள். அந்த முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை வச்சுக்கிட்டு தான் பரிசெய்கிறோம், நியாய சாஸ்திரிகள் சதி செய்கிறோம். நாங்க இந்த இயேசுவை ரட்சகரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அவர் அரசாங்கத்தை, அவர் ராஜ அரண்மனையில பிறக்கணும், அவர் ராஜாதி ராஜாவை பிறக்கணும், அவர் ஒரு ராஜ குலத்துல தான் பிறப்பார்னு சொல்லி நம்பிக்கிட்டு இயேசுவை புறக்கணித்தார்கள், அந்த சத்தியத்தை புறக்கணித்தார்கள். இதனால இப்படிப்பட்ட நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று இயேசுவே தன்னை ஒப்பு கொடுத்து யோர்தான் நதிக்கரையில் ஞானஸ்நானம் எடுத்து இந்த பெரிய கமிட்மெண்ட்டை அவங்க என்ன பண்ணல, செய்யாமல் போனாங்க. இந்த ஒரு லேசினஸை எது கொடுத்ததுன்னா முன்னோர்களுடைய பாரம்பரியம். இன்னைக்கு நீங்க நல்லா யோசிங்க. ஆமைன்னு சொல்லுங்க பாங்களா? அதான் உலகத்தை சொல்லுவாங்க, காதால் கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிக்கணும். நீ விட்னஸ் பண்ணு. ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டான், ஆமேன் பனைமரத்துக்கு அடியில இருந்து என்னவோ குடிச்சான், கல்ல குடிக்கல, தண்ணியை தான் குடிச்சிருப்பான். ஆனா நீ என்ன பண்ணிடுற, அங்க நின்றுட்டாவே யார் தான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு நீயும் படிச்சுக்கிட்டு சொல்லாத. ஆமை சொல்லுகளை பார்க்கலாம். நீ விசாரி, கண்ணால் காண்பது போய். இப்ப பாருங்க, என்ன தெரிஞ்சு போச்சா நமக்கு? சித்தப்பா உடனே அண்ணன் ஆயிட்டாரு, அப்பா உடனே அண்ணன் ஆயிட்டாரு. எப்படி ஆனாரு? ஏற்கனவே அவர் அப்படிதான். நமக்கு சொன்னவங்க அண்ணன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 பிட்டு போட்டு பாரு, அண்ணன் பொண்ணு மொர்தெகாய் என்ன பண்ணாரு, வளர்த்தாரு பாரு, சித்தப்பா பாரு, பெரியப்பா பாரு சொல்லுவாங்க. ஏசப்பாவை கூட நிறைய பேர் நிறைய விதமா விமர்சனம் பண்ணாங்க. அதெல்லாம் நம்பிட முடியுமா? வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமேன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். அப்போ இந்த வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதபடி நமக்குள்ள லேசினஸ் கொடுக்கறது எது தெரியுமா? அசட்டு தைரியம். எம்பா, என் தாத்தா, என் முப்பாட்ட பாரம்பரியத்தை விட்டு ஒழிங்கள்ன்றார். ஆமேன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். பாரம்பரியவாதிகளால தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. இயேசுவின் நாமத்துல நான் சொல்றேன். ஆமேன்.
அல்லேலூயா. அப்போ ஞான ஸ்நானம் எடுக்காமல் போவதும் என்ன உண்டாக்குமா? கேடு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமாம். ஒருவேளை வீட்டில் மனைவி, பிள்ளை, புருஷன், பெற்றோர்கள் யாராகிலும் இன்னும் சத்தியத்தை கேட்காமலாம் நீங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆமான்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். வர அண்ணன் வராரு, ஆனந்தராஜன் வர, நான் டெய்லியும் சொல்லுவேன், வந்து உட்கார்றாரு, சத்தியத்தை கேட்கறாரு. இன்னும் 1 வருஷத்துக்கு மேலே சத்தியத்தை கேட்டு ஞானஸ்நானத்துக்குலாம் சண்டை போடுவேன், எடுத்து ஆகணும். அதுக்குள்ளே அவருக்குள்ள ஆண்டவர் கிரியை செஞ்சிருவார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமாம். சத்தியத்தை கேட்காம என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஞானஸ்நானம் எடுன்னு புஷ் பண்ணாதீங்க. சத்தியத்தை கேட்டவன் நிச்சயமாய் உணர்வடைந்து கர்த்தர் அவங்களோட பேசுவார். பேசின பிறகு எடுக்கட்டும். இவர்கள் கேட்டும் உணர்ந்தும் எடுக்க மனதில்லாமல் போனார். காரணம் முன்னோர்களுடைய பார்வை. எனக்கு எல்லாம் என்னத்தான் முக்கியம் கூட பிரயோஜனம் இல்லையே, ஞானஸ்நானம் எடுத்து கூட பிரயோஜனம் இல்லையே, இன்னும் பாரம்பரிய கட்சிக்கிட்டு இன்னும் பண்ணிட்டு இருக்கிறோமே. அப்போ எங்க மிஸ்டேக் ஆகுதுன்னா, எனக்கு தவறான கைடன்ஸை யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, தவறான புரிதலை யாரோ விதைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு கூட பாலில் ஒரு சொட்டு விஷம் விழுந்துட்டா பாலே கெட்டு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்போ என்னுடைய செவிகளை நான் காத்து கொள்ளணும், என்னுடைய உறுப்புகளை நான் காத்து கொள்ளணும். கிழவி பேச்சுக்கும் அபாத்திரமான காரியத்திற்கும் நான் என்னை ஒப்பு கொடுக்க கூடாது. இதனால் எனக்கு என்ன வந்துவிடும்? அப்போ உனக்கு கேடு வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க. யார் தான் சொல்லு? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க. நான் கெட சொல்லுங்க. நான் கெட நானே காரணம். எங்க வீட்டில் அடி உதவாங்க, வேற யாரும் வரல, நானே காரணம். நீங்க உணர்ந்து கொள்ளலாம். அப்போ நானே காரணம். எத்தனை 365 நாளும் இப்படியே வாங்கிக்கணும் இருப்பியா? திருந்தணும், மனசு மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. ஆமாம். 3 வசனம் சொன்னேன். இன்னும் நான் 7 வசனம் இருக்கு. 3 காரியம் என்ன நான் சொன்னேன்? வாயின் வார்த்தையை அளந்து பேசணும். தாறுமாறாக விட்டுறக்கூடாது. எங்கே பாரு கொட்டிடக்கூடாது. வார்த்தை கொட்டிட்டா அல்ல முடியும். தீயினால் சுட்ட பொன் உள்ள ஆறும் கிளீன் ஆகிடும். நாவினால் சுட்ட 25 வருஷம் பொறுத்து கூட உன்னை வெட்டுறதுக்கு வருவான். ஏன்? அன்னைக்கு பேசின வார்த்தை ஒன்னடே, நீ எங்கே போனாலும் வயசானாலும் உன்னை விட மாட்டேன் எனக்கு பேசிட்டு இல்லை. அப்போ எதுதான் அந்த மூர்க்கத்தை உண்டாக்குறது? வாயின் வார்த்தை. அப்போ இந்த வார்த்தையை நம்ம ஜாக்கிரதையாக பேச கற்றுக்கொள்ளணும். இதில் தேவன் பிரியப்படுறாரான்னு நீங்கள் நினச்சி பேசுங்க. ஆமாம். 2வது பண ஆசை. போதும் என்கிற மனதுடைய ஆசை உங்களுக்கு போகட்டும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நல்ல வஸ்திரம், ஒரு பாட்டு உண்டு, இருக்கு நல்லது ஒரு வீடு, வாழ தேவையான வசதி, ஆமே சோறு ஆக்கி போட ஒரு பொண்டாட்டி, என் கூட அன்பாக கொஞ்சத்து 2 பிள்ளைகள் ஆண்டு கொடுத்துருக்கு, இது போதும், இதுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ரா ஆசைப்பட்டேனாக்கா போயிட்டு எண்ணுவேன் ஜெயிலில் எத்தனை கம்மி இருக்கு. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். போதும் என்கிற மனது எனக்கு வேணும். ஆமைன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். பறக்கிறது இருக்கிறது விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. கர்த்தர் சொல்றத கற்றுக்கணும். ஆமே. முதல் வாயின் வார்த்தை, 2வது பணக்காரியம், 3வது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய உடன்படிக்கை, நீதி, ஞானஸ்நானம் என்கிற காரியம். ஆமேன்னு சொல்லுங்களை பார்க்கலாம். இன்னும் 4 வசனங்கள் இருக்கிறது. அது வருகிற நாட்களில் நம்ம கவனிப்போம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார்கள். இந்த சிறைச்சாலைக்காரன் தன் வேலையில தவறினதுனால, தன் நிதானத்தில் தவறினதுனால சிறைச்சாலை திறக்கப்பட்டது. இதை அறிந்தவன் தனக்கு கேடு உண்டாக்கி கொள்ள யோசித்தான். கேடு உண்டாக்கி கொள்ள நினைத்தவனை கர்த்தருடைய பிள்ளை தேற்றினார். இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து தேற்றினார். ஆமென். மகனே, உனக்கு கேடு வருவித்துக் கொள்ள வாயின் வார்த்தைகளை பிரயோகிக்காத, கேடு வராதபடிக்கு வாயின் வார்த்தையை ஜாக்கிரதையாக காத்துக்கொள். பவுல் போல ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறார். ஆமென். பண ஆசை ரொம்ப ஆசைப்படாத, உனக்கு தீமை வந்துடும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீ கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க, ஞானஸ்நானமா வேற என்ன காரியமோ இதை கொடுக்க நீ ஆசைப்படு, இது உனக்கு நன்மை உண்டாக்கும் ஆண்டவர் பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. கேட்டவன் மனம் திரும்பினான். ஆமென். கேட்ட உடனே அந்த சிறைச்சாலைக்காரன் என்ன மனம் திரும்பி அவனும் அவன் வீட்டாரும் போயிட்டு ஞானஸ்நானம் பெற்று விசுவாசிகளை மாறினான். இன்னைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிற. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த நல்ல ஆண்டவர், இதை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு பொழுதிற்காக நன்றி. என் ஆண்டவரே, நீர் இந்த நேரம் வரையிலும் உடைய பிள்ளைகளோடு உடைய வார்த்தையின் மூலம் ஆண்டவரே நீர் பேசினதற்காக நன்றி. நிச்சயமா இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்திருக்கும், ஆளுகை செய்திருக்கும்.
இன்று வந்த இவர்களுக்கு இது பெரிய ஸ்லாக்கியமாய் பாக்கியமாய் அமைந்திருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள, சரி செய்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உடைய அன்பின் கரம், நேசக்கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தற்ற வந்த ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தில் ஊழியக்கார மனதார உடைய வார்த்தையின் திவ்ய வசனங்களை கொண்டு இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பரிபூர்ணங்களும் நன்மைகளும் உண்டாக்கட்டும். இப்படியாக இவங்க லைஃப்ல ஒரு ஆவிக்குரிய லைஃப்ல முன்னேறணும்னு தாண்டவர் இந்த வசனங்கள் எல்லாம் இதை இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கூட எங்கள் சபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய வருகை நாளில் ஆண்டவர் உமக்கு உகந்த சபையா, உமக்கு உகந்த மனவாட்டியா இருந்து உங்களுடைய அன்பில் வர பயணிக்க உதவி செய்யும். கிருபையில கரத்தில் அர்ப்பணிக்கிற ஒரு விடுதல் இயேசு ராஜாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பினும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நடத்தும். இந்த நாளில் வந்து உங்கள் அனைவரும் இன்றும் சதாகாலங்களும் நிறுத்துறது காப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.